மனுஷன் தூக்கத்தையும், சுவாசிக்கக்கூடிய தன்மையையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. பட் அதெல்லாம் எது ஒழுங்குபடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளையினுடைய பாகங்கள் தான். முக்கியமாக இந்த உறக்க விழிப்பு சுழற்சி. அதாவது உறங்கக்கூடிய தூக்கத்த கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா முடியாது. அதே சுவாசிக்கக்கூடிய இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அத ஒழுங்குபடுத்தக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பான்ஸ். அது பான்ஸ். பின் மூளையினுடைய ஒரு பகுதியை விளக்கக்கூடிய பான்ஸ் தான் உறக்கம், சுவாசம் அந்த நிலைய ஒழுங்குபடுத்துகிறது. சிறுமூளை என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சமநிலையை ஒழுங்குபடுத்துது. அதாவது நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், உடல் இயக்கத்த ஒழுங்குபடுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமூளை. ஹைப்போதலாமஸ் என்னென்ன வேலை பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உடல் வெப்பநிலைய பாடி டெம்பரேச்சர வந்து ஒழுங்குபடுத்துது. அதோட டெம்பரேச்சர் நம்ம நார்மலா 37°C இருக்கணும். அத ஒழுங்குபடுத்துது. கோவப்படுறது, பயப்படுறது, பசி, தாகம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஹைப்போதலாமஸ் தான் நம்மோட முன்மூளையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்து பெருமூளையோட வெளிப்பகுதி என்று சொல்லக்கூடிய புறணி கார்டெக்ஸ் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை பெறுகிறது. உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு மூளையின் பகுதி பெருமூளையோட புறணி பகுதி. கற்பனை திறன், நினைவாற்றல் இதெல்லாம் பெறக்கூடியதான் பெருமூளை. அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த வினாவுக்கு மிகச் சரியானது.